இங்கே இந்தி திணிப்பு என்பதோ அல்லது சமஸ்கிருத திணிப்பு என்பதோ அல்லது தேசிய கல்விக் கொள்கை என்பதோ இவர்கள் அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆதாரமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் யார் என்கிற கேள்வியைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதை மறந்து விடாதீர்கள். ஏன் அவர்கள் பூர்வக்குடிகள் யார் என்பதை நிறுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய இந்துத்துவ அரசியலை கட்டமைப்பதற்கு ஒரு அரசியல் எதிரிகள் தேவைப்படுகிறார்கள். அந்த அரசியல் எதிரிகளாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, வேற்று மதம் நம்பிக்கை உள்ளவர்களை அந்நியர்களாக கட்டமைக்கிறார்கள். எவர் ஒருவருடைய வணக்க கடவுள், எவர் ஒருவருடைய மறை நூல் இந்த மண்ணிற்கு வெளியே உருவாகி இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்தியர்கள் அல்ல என்று அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்நியர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக வரையறுக்கிற போது அந்த அந்நியர்கள் யார் என்றால் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு கேள்வி எடுக்கிறது, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்கள் என்றால் அவர்களுக்கும் முந்தைய வந்த ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு அந்நியர்கள் தானே என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவதனால் தான் ஆரியர்களை இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்று அவர்கள் நிறுவ பார்க்கிறார்கள். அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய வரலாற்று தகிடுதத்தங்கள் ஒன்று இரண்டல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்றாளர்கள் மிக கவலையோடு பேசிக் கொண்டிருக்கின்ற விஷயம், இந்தியாவில் வரலாற்றை சரிப்படுத்துவதன் பெயரால் நடந்து கொண்டிருக்கின்ற மோசடிகளை பற்றித்தான் அவர்கள் கவலையோடு பேசுகிறார்கள். இந்துத்துவ வரலாற்றாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முக்கியமான விஷயத்தை வைக்கிறார்கள். இந்தியாவினுடைய வரலாற்றில் இருந்து மேற்கத்திய தாக்கத்தையும் மார்க்சிய தாக்கத்தையும் நீக்கிவிட்டு இந்திய தன்மையுள்ள ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த மேற்கத்திய செல்வாக்கையும் மார்க்சியத்தையும் தவிர்த்த ஒரு இந்திய தன்மை உள்ள ஒரு வரலாற்றை எழுதுவது என்று சொன்னால், அந்த வரலாற்றின் மையமான விஷயம் ஆரியர்களை இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் என்று நிறுத்துவது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை, ஹரப்பா நாகரிகம் என்பதை சரஸ்வதி நதி நாகரிகம் என்று அவர்கள் திருத்துகிறார்கள். சரஸ்வதி நதி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சரஸ்வதி நதி என்பது பூமியில் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி அல்ல. அது எங்கே என்று கேட்டால் அது மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மானசீகமாக ஓடுகிறது என்றால் அது இங்கே ஓடவில்லை. அது அவர்களுடைய பூர்வீக இடமான ஈரானுக்கு அந்த பக்கமாக ஓடிக்கொண்டிருந்த சிராவஸ்தி என்கிற ஒரு நதியைத்தான் இங்கே வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிந்து சமவெளி பகுதியிலே இந்தியாவுக்கு தொடர்பில்லாத இந்திய மண்ணுக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியின் கரையிலே பிறந்து வளர்ந்து அங்கே இருந்து தங்களுடைய கால்நடை செல்வமாக அவர்கள் வைத்திருந்த குதிரைகளை இழுத்துக்கொண்டு குதிரைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேடி, அவர்கள் ஒன்றும் இந்தியாவை பிடிப்பதற்காக இங்கு வரவில்லை, இந்தியாவில் ஆட்சி செய்வதற்காக வரவில்லை, மோடியையோ அமித்ஷாவையோ அல்லது மோகன் பகவத்தையோ இங்கு செல்வாக்கு மிக்கவர்களாக ஆக்குவதற்காக வரவில்லை. அவர்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனம் தேடி நாடு விட்டு நாடு வந்து கொண்டிருந்தார்கள். வந்த இடத்திலே கங்கை சமவெளி பகுதிக்கு வந்தார்கள். இங்கே ஏற்கனவே ஒரு செழிப்புற்ற நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் தோன்றி அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது அழிந்து கொண்டிருந்த ஒரு கட்டம். அப்போது இங்கே வந்தவர்கள் இங்கிருந்த பூர்வக்குடிகளோடு இணைந்தும் பிணங்கியும் கலந்தும் பல காலகட்டங்களிலே அவர்கள் ஒரு இங்கே நிலை பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகத்தான் இவ்வளவு மோசடியும் நடக்கிறது. இந்தியை அவர்கள் முன்வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம், இந்தி என்பது சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கில் உருவாக்கப்பட்ட மொழி. இந்தியில் 90% மேலாக பிற மொழிகளினுடைய கலப்பு இருக்கிறது என்றால் அதில் பெரும்பகுதியானவை சமஸ்கிருத சொற்கள் நிரம்பியதாக இருக்கிறது. ஆகவே சமஸ்கிருதத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கு பதிலாக நாம் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று காலையிலே தோழர் அண்ணன் எனக்கு முன்னால் பேசிய போது காட்டினார். இது அந்த RSS தீர்மானத்தில் மட்டுமல்ல தோழர்களே, இந்த நாடாளுமன்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவை அமைப்பதற்கான ஒரு சுற்றறிக்கையில் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கூடிய சுற்றறிக்கையிலேயே இவ்வாறுதான் இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், இந்தியாவினுடைய தொல் பெருமைகளை, புராதன பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதுதான் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் தாயாக இருக்கிறது. அந்த மொழிக்கு மிக நெருக்கமாக இந்தி இருக்கிறது. ஆகவே நாம் இந்தியை இங்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
இப்ப இந்த நோக்கம் அனைத்துமே இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்று பொய்யாக ஒருவரை முன்னிறுத்தி இங்கு ஏற்கனவே அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் இந்திய மண்ணுக்கு வெளியே ஆனவர்கள் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை தொடர்ந்து கட்டமைப்பதற்கு அவர்கள் இந்த அரசியலை பயன்படுத்துகிறார்கள்.